எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் வந்து விஜயகாந்த் அவங்களோட 3D ஹெட்டை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நமக்கு வந்து ஒரு பேஸ் 3D மாடல் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு பிளெண்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹேரு அப்புறம் டெக்ஸ்சர்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ போயிட்டு நான் அந்த மாடலை வந்து இங்கே ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாடல் வந்து டல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மாடல் வந்து ஃப்ளிப்பாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளிப்பை வந்துட்டு ரிவர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த டல்னஸை போக்குறதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எமிஷனை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஷேடர் போயிடலாம். ஸோ ஷேடர் போயிட்டு இங்கே வந்து பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப்னு ஒரு நோடு இருக்கும். அதை வந்துட்டு டெலீட் பண்ணிடலாம் இங்கேருந்து. ஸோ டெலீட் அமுத்திடுங்க. இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு சர்ச் இருக்கும். சர்ச்சில் வந்துட்டு எமிஷன்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த எமிஷனை வந்துட்டு நம்ம அந்த பிரின்சிபல் விஎஸ்டிஎஃப்க்கு பதிலாக கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து மாடல் வந்து ஃபுல்லாக பிரைட்டாக மாறிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோன்னா டெக்ஸ்சர் பாயிண்ட் போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு நம்ம சைடு போஸ் ஒன்று வச்சுருக்கோம். அதில் இருக்கிற டெக்ஸ்சரை வந்துட்டு முடியில் வந்து கரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ டெக்ஸ்சர் பாயிண்ட் போயிட்டு இந்த லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. இங்கே நியூ கொடுத்துட்டு ஓப்பன் கொடுங்க. இதில் வந்து அந்த சைடு போஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபோல்டருக்கு நான் போய்க்கிறேன். இங்கே போய்ட்டு சைடு போஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு இங்கே டெக்ஸ்சர் இருக்கும். அதில் வந்து இந்த வியூ பிளேனை வந்து ஸ்டென்சிலில் மாற்றிக்கோங்க. இப்போ ரெண்டையும் வந்துட்டு நம்ம அலைன் பண்ணணும். ஸோ மாடலை வந்துட்டு அதே மாதிரி சைடு போஸ்ட்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இமேஜை வந்துட்டு அதுக்கு மேலே வந்து வைக்கணும். ஸோ இமேஜை ட்ராக் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிங்கன்னா ட்ராக் ஆகும். அப்புறம் ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அமுத்திட்டு மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ வந்து அதை கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அலைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. காது மட்டும் அலைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம முடியை தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ காதை மட்டும் அலைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த கிருதாலாம் கரெக்டாக வந்து அலைன் ஆயிரும். ஸோ நம்ம இந்த அலைன் பண்ணுறத வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். அப்புறம் அது மேலே அப்படி பெயிண்ட் பண்ணால் அந்த டெக்ஸ்சர் வந்து அந்த 3D மாடல் மேலே அப்ளை ஆகும். ஸோ அது ஃபுல்லாக நம்ம வந்து இதே மாதிரி ஆப்போசிட் சைடையும் பண்ணணும். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் அடி வாங்கும். நம்ம இங்கே பெயிண்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைட்லேயும் அடி வாங்கும். ஸோ ஃப்ரண்ட்டையும் வந்துட்டு நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 சைடையும் பண்ணிடுவோம். ஸோ நான் இப்போ இந்த ஒரே இமேஜ் தான் ஃப்ளிப் பண்ணி ஆப்போசிட்லேயும் போட போகிறேன். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போது 3 சைடும் பெயிண்ட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டுன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ண இடம்லாம் ஒரு மாதிரி வேறு கலரில் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் போட்டு அந்த கலர்லாம் வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ நான் அந்த டெக்ஸ்சரை ஃபோட்டோஷாப்பில் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம அந்த கலர் கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் முடிஞ்சுது. இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு பிளெண்டரில் போயிட்டு டெக்ஸ்சரை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ மெட்டீரியல் டாப் போயிட்டு நான் பேஸ் கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன்.
இங்கே கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதில் புது டெக்ஸ்சர் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த புது டெக்ஸ்சர் லோட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஓகே. இப்போ கழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஃபேஸுக்கும் கழுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல. எல்லாமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கழுத்து சைடு வந்துட்டு லைட்டாக டார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஷாப் போயிட்டு நான் அதை மறுபடியும் பண்ணுறேன். ஸோ நான் அதேமாதிரி ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை மறுபடியும் சேவ் பண்ணிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ ஓகே. இப்போ வந்து ஃபேஸுக்கும் கழுத்துக்கும் ஒரு லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் வந்து பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி கரெக்டாக நம்ம மற்ற டெக்ஸ்சர்லாம் அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹேரை வந்துட்டு பண்ணலாம். ஸோ ஹேரை பண்ணுறதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம ஹேர் லைனில் வந்துட்டு எங்கெங்கே முடி வேணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ எடிட் மோட் போயிட்டு நைஃப் டூல் எடுத்துகிட்டு அந்த ஹேர் லைன் மேலே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஹேர் லைன் ஃபுல்லாக நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஹேர்லைன் எங்கெல்லாம் ட்ரா பண்ணோமோ அதை மட்டும் செப்பரேட்டாக நம்ம ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிக்கணும். ஸோ அதனால் செப்பரேட் செலெக்ஷன் பண்ணி அது தனியாக ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிறேன். இப்போ அந்த ஹேரை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம பார்ட்டிக்கலில் போயிட்டு ஹேர் பார்ட்டிகல்ஸ் வைக்கலாம். ஸோ பார்ட்டிகல் டாப் போயிட்டு இங்கே ஹேரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக ஹேர் வந்துடும். இதை லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம கோம் பண்ணி சேம் விஜயகாந்த் அவங்களோட ஹேர் மாதிரியே நம்ம வந்து இதை கோம் பண்ணிக்கணும். ஸோ ஹேர் ஸ்டைல் வந்துட்டு இதில் எப்படி இருக்கோ அதேமாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் அதை. ஸோ நம்ம இப்போ வந்து அதை அதேமாதிரி கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி உங்களோட ஃபேஸை 3Dயில் பண்ணணுன்னா மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட ஃபேஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன்.